பிரச்சனையே இல்லை. ஆனா பிரவீன்ராஜ் பேச தெரியாமலாம் இல்லை சார். உங்களை பார்த்தா அந்த இடத்துல பேசுறதுக்கு சில பேருக்கு பயம் வரும் சார். அதுக்கான பயம் வந்து எப்படின்னா சார், உங்களுக்கு கண்டஸ்டன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். உங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு தெரியும். பட் அது மக்களுக்கு தெரியாதுல்ல சார். அதனால சொல்றேன் சார். இந்த பதில் என்னன்னா, ஹியூமனிட்டினா அதான் சார். பிரவீன்ராஜ் சொல்ல ட்ரை பண்ணது, உள்ளுக்குள்ள உங்க ஹியூமனிட்டி எல்லா நேரத்திலும் ஈவனா இல்லடா, அவன் தேவைக்கு இருந்ததுன்னு சொல்ல வரான் சார் பிரவீன்ராஜ். ஒருவேளை பிரவீன்ராஜ் சார் வந்து இதை பார்த்து இது வர ஒத்து போச்சுன்னா, லெட்ஸ் ஹேவ் ஹைஃபை. இது இது வந்து இத பிரவீன்ராஜ் சொல்லியிருந்தாருன்னா என்ன இருக்கணும், ஒண்ணு சண்டை வெடிச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா ட்ரிம்மா இருக்கும். இத வந்து ஷோல அவங்க பேசும்போது இத வந்து நீங்க சார் இது எப்படி தெரியுமா சார், விஜய் சேதுபதி சார் இன்னொரு பதில் சொல்லிட்டு சொன்னாதான் இந்த கண்டென்ட் கரெக்டா மேட்ச் ஆகும் சார். அடுத்தது என்னன்னா சார், நீங்க வியனா கேட்ட கேள்வி சார், என்னால வியனா மாதிரி அப்படிலாம் பண்ணிலாம் சொல்ல முடியாது சார். நான் நார்மலாவே சொல்றேன் சார். அது என்னன்னா சார், நல்ல வயசுல பேசினா எப்படி இருக்கும் ஒரு சின்ன வியனாவும் வெளியில வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? வியனா என்ன மேட்டர்னா, வீணா கிட்ட நீங்க கேட்டது என்னன்னா, விக்ரமோடைய வக்ரம்னு எப்படிமா சொல்றீங்க அப்படின்னு. சார் வியனா வந்து விக்ரமோட வக்ரம மட்டும் சொல்ல சார், வக்ரமான இந்த ஷோல என்ன நடந்தது அப்படின்றத அவங்க எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இஷ்யூல விக்ரம் ஒரு 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 தன்னுடைய ஒரு ஹையஸ்ட் ஈகோயிஸ்டிக்ல வந்து ஒருத்தன் செல்ஃப் ரியலைஸ்ல தானே ரிக்ரெட் ஆகி தானே மன்னிப்பு கேட்டாதான் சாரி. ஆனா நீ என்னை ஹர்ட் பண்ணிட்ட, நீ அந்த பக்கெட் விஷயத்துல வந்து என்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, என் ஃபேமிலி பார்ப்பாங்க அது இதுன்னு அவனை அக்யூஸ் பண்ணதுல, ஒரு கேப்டன் ரம்யா ஜோ பக்கெட் எடுத்துட்டு வர சொன்னதுல, உங்க துணி இருக்கிறதுல, ஒரு குரூப் டிராமால அவன் ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டான்னு அவன் தேடி தேடி ஓடி ஓடி வந்து உங்களை மிரட்டாத குறைக்கு ஒரு சாரி கேட்டாரு. அந்த சாரியா அவங்க சொல்ற அந்த வக்கரமான புத்திக்கு பேரு விக்ரமோட புத்தின்னு அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. அத வந்து விஜய் சேதுபதி சார ஒருத்தர் வந்து உட்கார்ந்து நீ என்கிட்ட சாரி சொல்லிட்டு நான் விட்டுறேன், இல்லைன்னா இது உர்றதா இல்லைன்னு சொல்ற அந்த வக்கரமா தான் சார் வியனா மீன் பண்றாங்க. அப்புறம் என்னன்னா, ஒரு விளையாட்டுல எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக்கா பேசுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா பேசாம போறதுக்கும் உரிமை இருக்கு. அப்படி பேசாம போகிற ஒரு பொண்ணை நடுவால பிளாஸ்மா முன்னாடி உட்கார்ந்து அந்த பிளாஸ்மா முன்னாடியில இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஈகோ சென்ட்ரிக் மேனியாக் அப்படின்றாரு, நீ ஒரு ஃப்ராடுன்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விமர்சனத்தை அடுத்த நாள் அஜே அப்படி பேசக்கூடாது விக்ரம், அது ஃப்ராடு நீங்க சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னீங்க விஜய் சேதுபதி சார். அப்படி பேசுறது வக்கரமான வார்த்தைகள் இருக்கிறதுனால தானே சார், ஒரு மனுஷனோட வக்கரமான தாட் இருந்தா மட்டும் தானே சார் ஃப்ராடு மேனியாக்குன்னு வரும். இல்லைன்னா ஒரு நார்மல் மனுஷன் கிட்டக்கா அது எப்படிதான் சார் வரும்? இன்னொன்னு சார், ஒரு செயலுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கறது வேற, ஒரு செயல்னால 10 பேர் கூடிடக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்கறதுன்றது வேற. உதாரணத்துக்கு அதாவது ஆதிரை கீழே விழுந்தப்போ அதுக்காக குரல் கொடுத்த எஃப்ஜேக்கு மினிமம் 3 ஓட்டு கூட உழுகல. ஆனா விக்ரம் கண்ணீர் விட்டு அழுதுக்கு அந்த ரூம்குள்ள 8 பேர் கூடிட்டாங்க. அதுல கனியக்காவுடைய கொடையில தான் அந்த மொத்த அம்பர்லா சாங்குமே ஓடிட்டு இருந்தது. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் அந்த சாங்கே அதுக்குள்ளதான் போகுது. இததான் சார் வியனா சொல்ல வராங்க, விக்ரமோட வக்கரமான விளையாட்டுன்னு. தெளிவான விளக்கம்னு நான் நினைக்கிறேன் சார் விஜய் சேதுபதி சார். இவங்க 2 பேருக்கு பேசிக்கலா ஒரு ப்ராப்ளம் சார். உங்க எதிர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுற நேரத்துல நீங்க 2 வேலை பண்ணுவீங்க. என்னன்னா, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சரி நீங்க ஏதோ நல்ல பதில் சொல்றீங்க உட்காந்துருங்க அப்படின்னுவீங்க. இந்த நேரத்துல நீங்க யாரு திருப்பி அடிக்க மாட்டாங்களோ, இல்ல எந்த பாம்பு செத்து போச்சோ அதை திருப்பி போட்டு அடிச்சு பிரயோஜனமே இல்லை சார். கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அந்த பக்கம். இதை விட இன்னும் பெட்டரா சொல்லணும்னா சார், நீங்க இந்த வாரம் என்ன அழகா சாண்ட்ரா கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன அழகா வியனா வந்ததுல அவங்களுக்குள்ள இருந்த மனசு இருக்க சந்தோஷமான ஒரு கண்டென்ட்ட சொன்னதை வந்து நீங்க கேட்டு ரசிச்ச அந்த விதத்தை நாங்களும் பார்த்துட்டு தான் சார் இருந்தோம் சார். எந்தெந்த இடத்துல யார் யார நக்கல் பண்ணி யார் யார சர்க்கசம் பண்ணி யார் யார உங்க ஷோ சார், நீங்க செஞ்சதுதான் சார். நீங்க செஞ்சதை யாராச்சும் ஒருத்தங்க விமர்சனம் பண்ணா உங்களுக்கு வருது சார் கோவம். ஆனா அத ஷோலையே வேற வக்கரமா நீங்களும் காமிக்கிறீங்க சார், அது தப்பு சார். இத வந்து பிரவீன்ராஜ் சொன்னா அவனுக்கு பட வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, நான் அவங்க கூட நடிக்க போறதில்ல, நீங்க என் படத்துல நடிக்க போறதில்ல, நம்ம 2 பேருக்கு அது தேவையும் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு ரீச், ஏதோ ஒரு ஹைட்டு, நீங்க ஏதோ ஒரு மலை கரெக்ட். ஆனா
நீங்க பண்ண தப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க சார். நீங்க இப்ப என்ன ட்ரை பண்றீங்கன்னா, இவங்க 2 பேர் மேலயும் ஒரு பிராண்ட் இமேஜ் எதுக்கு கிரியேட் பண்ண பாக்குறீங்களா? ஃபினாலேக்கு வேற ஏதோ ட்ரை பண்றீங்க. அதுக்கு ஆள் தேடுறீங்க. ஃபினாலேல நீங்க நெனச்ச ஏதோ ஒண்ணு டிசைன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அது கானா வினோத் ஒரு ட்விஸ்ட் குடுத்ததுக்கு அப்புறம், இதுக்கு மேல ஃபர்தரா அந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் எந்த ட்விஸ்டும் நீங்க நெனச்ச ஆளுக்கு வரவிடாம பண்ணிடக்கூடாது. குறிப்பா இவங்க 2 பேருக்கு சபரி வர்றதுல விருப்பமே இல்ல. அப்ப சபரி வர விருப்பமே இல்லாத 2 பேர அடிச்சா சரியா இருக்கும்னு கரெக்டா அடிக்கிறீங்களே விஜய் சேதுபதி சார். ஐயோ, கம்பெனி ரகசியத்தை சொல்லிட்டனோ? சாரி எல்லாமே சார். சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் சார். சேனல்ல பார்த்துன்னு இருந்திருப்பாங்க. ஆ, ஆ, ஆ 3 பக்கம் ஸ்கிரிப்ட் உட்கார்ந்து 1 வாரமா எழுதுனா, இந்த ஆள் 17 நிமிஷத்துல எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டாரு. ஓகே. உண்மையிலேயே சார், உண்மையிலேயே செம்மையா இருந்தது. ஏன்னா, ஆக்சுவலா வியன்னா வந்துட்டு அவங்கள மாரி பேசாம, அவங்க இன்னும் கொஞ்சம் தைரியமா சொல்லியிருந்தா, இப்படிதான் சொல்லியிருக்கணும். இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அதாவது சொல்லியிருக்கணும். ஓகே. சோ பிரவீனும் அப்படிதான் சொல்லியிருக்கணும். பட் பிரவீன் வந்து நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஆரம்பிக்கும் போதே பிரவீன எந்திரிச்சு நிப்பாட்ட வச்சு அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சார்ல. அப்பயே ஏதோ கட் பண்ணியிருந்தாங்க சார். ஏன்னா, அந்த கன்டென்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே பிரவீன் ஆல்ரெடி பேய் அறிஞ்ச மாரி ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருந்தாரு. சோ முன்னாடி ஏதோ எடிட் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஏதோ ஒண்ணு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போச்சு. சோ பிளான் பண்ணி வந்தவங்கல 2 பேர சைடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரமன் சபரியை முன்னாடி கூட்டு போகணும் இல்ல வேற யாரையாச்சும் ஒருத்தரை கூட்டு போகணுன்றது பாயிண்டா இருந்தா ஐம் நாட் ரியலி ஷூர் இஃப் தட் இஸ் அ பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து சபரியை இவ்வளவு அடிச்சு நொறுக்குனாங்கன்னா இட் வில் நாட் பி ஃபேர். அண்ட் செகண்ட் திங், நண்பனோட மனைவியை அதிகமா டார்கெட் பண்ணது இவங்க 2 பேர் தான். இன் அ வெரி டிஃபரெண்ட் வே. பிரவீன் not straight, but he made the entire house exposed. வியனாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் அட்டாக். இந்த பக்கம் சபரி, இந்த பக்கம் சாண்ட்ரா. உங்களுக்கு நேச்சுரலா கோபம் வர்றதா. வியனாவுடைய கேமை இவ்வளவு நேரம் நீங்க நேரம் எடுத்து அவ ஷோல விளையாடும் போது கூட விமர்சனம் பண்ணதில்ல. ஆனா வெளியில போயிட்டு வந்த வியனாக்காக இவ்வளவு நேரம் எடுத்து விமர்சனம் பண்ணீங்க பாத்தீங்களா? அங்கதான் சார் நீங்க நிக்கிறீங்க. ரைட். அண்ட் இன்னொரு நியூஸ் பார்த்தேன். இவ்வளவு எஃபர்ட் நீங்க வியனாவை கரெக்ட் பண்ணி விளையாட வச்சிருந்தா கூட போதும். ஆனா இவ்வளவு எஃபர்ட் நீங்க அரோரா கூட போட்டது இல்லையே சார். அரோஹரா. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். ரைட். ஒரு பக்கம் சாண்ட்ரா எவிக்டட்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதனால இப்போ சண்டே எபிசோட்ல எவிக்ட் பண்ணிருப்பாங்களா? இன்னைக்கு அது நடந்திருக்குமா? இல்ல இந்த 5 பேர் அப்படியே நெக்ஸ்ட் வீக் போவாங்களா? ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி சாண்ட்ரா வந்து எவிக்ட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நம்ம நினைச்சதுதான். ஏன்னா இது இவங்க இருக்கிறது ஃபர்தர் மோர் கொலாட்ரல் டேமேஜ் ஆகிறதுக்கு தான் 99% வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஹஸ்பண்டும் உள்ள சேர்ந்துருச்சா இன்னும் பயங்கரமான வாய்ப்புகளா இருக்கும். அது ஸோ ப்ராக்டிக்கலி அது ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். இன்னொரு விஷயம், அப்படி மீறி இந்த பொங்கல் கொண்டாட்டத்துல இவங்க இருந்து ஆளுக்கு பேட்ச் அப்ல ஒரு சரியான கேங்கிங்கா இல்லாம இருந்தா அது இன்னும் ஒரு அந்த ஈவெண்டோட ஃபெஸ்டிவ் மூட பயங்கரமா கெடுக்கலாம். ஸோ வாட் ஐ திங்க் மேபி சாண்ட்ரா வெளில போயிடுவாங்க.